அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புரட்சி உருவாயிருக்கு. காலம் காலமா இத்தனை வருஷமா நம்ம தமிழகத்தை சொரண்டி தின்னுக்கிட்டு இருந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் நம் தமிழக மக்கள் வாக்கு அரசியலால் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஒரே ஒத்த ஓட்டு மூலியமா நம்ம தமிழகத்துடைய தலையெழுத்தையே மாத்திருக்காங்க. அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில தாவேகா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷத்திலேயே முதல் எலெக்ஷன்லயே மக்களுடைய பெருவாரியான செல்வாக்க பெற்று ஜெயிச்சிருந்தாலுமே இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சியால இன்னும் தமிழ்நாட்டுல பதவி ஏற்க முடியாத அளவுக்கு அவருடைய நிலைமை உருவாயிருக்கு. அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். நான் தாவேகா உறுப்பினர் கிடையாது, இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய சாதாரண மக்கள்ல ஒருத்தியா இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலான மக்கள் தாவேகாவை ஆதரிச்சிட்டு இருக்காங்க. அது ஏன் தெரியுமா? நான் முன்ன சொன்ன மாதிரியே காலம் காலமா குடும்ப அரசியல், ஊழல் அரசியல், அதிகார அரசியல், இந்த மாதிரி பல அரசியல் செஞ்சிட்டு இருந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் மக்கள் இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இவங்களை தவிர இந்த தமிழகத்தை வேற யாரும் ஆண்டிடக்கூடாது. அப்படி ஆண்டுட்டா அவங்க சொரண்டி திங்கிறது எங்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்க முடியாத அளவுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷம் நடந்த அரசியல்ல ஒரு வாட்டி கூட மெஜாரிட்டி கூட பிடிச்சது கிடையாது. அதனாலதான் மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மையான இடத்தை கூட அவங்களால பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட தகுதியை வளர்த்துக்காதவங்க இன்னைக்கு தாவேகா பெரும்பான்மையான இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்கள பதவி ஏத்துக்க முடியாத அளவுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனேயே பெரும்பான்மையான மக்களுடைய செல்வாக்க ஜெயிச்ச உடனேயே இவ்ளோ வருஷமா எதிரெதிரா நடிச்சிட்டு இருந்த கட்சிகள் கூட இன்னைக்கு ஒண்ணு சேர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் பங்காளிங்க தான், வேற யாரையும் இடையில வரவிட மாட்டோம் அப்படின்னு அதிமுக அமைச்சர்களும் திமுக அமைச்சர்களும் பேசின பேட்டிகளையும் நம்ம இடையில நிறைய பார்க்க முடிஞ்சுது. அப்படி வேற யாராவது வந்துட்டா இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு அதை நடக்க விடாம இருக்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இத்தனை வருஷமா திமுகவோட கால நக்கி கழுவி குடிச்ச வெறும் ரெண்டு சீட்டை ஜெயிச்சுட்டு துணை முதல்வர் பதவி வேணும், அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு பேரம் பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? வேற ஒருத்தவங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு ஏன் பொறுக்கவே மாட்டேங்குது? அரசியல்லாம் உங்களுக்கு வெறும் வியாபாரமா போயிடுச்சா? தமிழகத்துக்கு யாராச்சும் ஒரு புதிய ஆள் நல்லது செய்யட்டுமே, இந்த தலைமுறையாவது ஒரு நல்லதை பார்க்கட்டுமே. இந்த நேரத்துல தான் உங்க கூட்டணி பேரத்தை காட்டணுமா? காலங்காலமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவு கொடுத்து இந்த நாட்டை அழிச்சது போதும். புதுசா ஒருத்தன் தான் வரட்டுமே, இந்த மக்கள் அதை தானே விரும்புறாங்க. புதுசா ஒருத்தன் ஆளட்டுமே, அவன் எப்படி ஆள்றான் இந்த மக்கள் பார்க்க தானே போறாங்க. ஒருவேளை அது தப்பா இருந்ததுன்னா இந்த தமிழக மக்களே அவங்கள தூக்கி எரிஞ்சிருவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு தார்மீக ஆதரவை கொடுத்தாதான் என்ன? இந்த நேரத்துலதான் காசு பணம் வியாபாரம் எல்லாம் பார்க்கணுமா? நீங்க இத்தனை வருஷமா திமுகவில் அடிமையா இருந்த நீங்க ஒரே ஒரு தடவையாவது அமைச்சர் பதவி கேட்டிருக்கீங்களா? மைனாரிட்டி திமுக அரசு கிட்டயே கேட்காத நீங்க மெஜாரிட்டியா வந்த திரு விஜய் அவர்கள் கிட்ட ஏன் கேக்குறீங்க? மக்கள் இத பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய கூட்டணி வியாபாரத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே விஜயகாந்த் அழிச்சீங்க, விஜயகாந்த் அழிச்சது போல நாட்டையும் அழிச்சிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த ஒரே ஒரு வாட்டியாவது அவருக்கு ஆதரவு கொடுத்து வழிவிடுங்கள. இன்னைக்கு ஸ்டாலின் அனுமதி கொடுத்தாதான் கூட்டணியில இருந்து விலகிறதா இருந்தாலும் கூட்டணி சேர்றதா இருந்தாலும் பண்ணுவோம் நீங்க சொல்றீங்களே, அப்போ நாளைக்கு வரப்போற ஆட்சிய கவிழ்க்கவும் நீங்க திட்டம் வச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இதை விட கேவலமான இழிவான அரசியல் வேற எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது. அதனால திரு விஜய் அவர்கள் ஆளட்டும், மக்கள் ஆட்சி செய்யட்டும். இந்த பழைய அரசியல் தருதலைகள் இல்லாம ஒரே ஒரு முறையாவது மக்கள் நல்லாட்சியை பார்க்கட்டுமே.